எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, மாணவர் மீதும் யாவல் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாட்டின் நான் கருதி தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்ற, தேர்தலில் போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளருக்காகவும் அவர் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் 5 தினங்களில் இந்த நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற அந்த தேர்தல் வரப்போகின்றது. இதிலே எப்போதுமே இந்த நாட்டை நாசமாக்கி பழகியவர்கள் மிக மும்முரமாக தங்களது செயற்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்றும் கூட சஜித் பிரேமதாச காத்தாங்குடிக்கு வருவதாகவும், அவர் வந்து கூட்டம் முடிவடைந்தவுடன் காத்தான்குடியின் ஆதரவாளர்களுக்கு தலைமை தாங்குகின்ற ஹிஸ்புல்லா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு வான வேடிக்கை நிகழ்ச்சி ஒன்றை செய்ய இருப்பதாகவும் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். வான வேடிக்கை செய்வதும், உணவுப் பொருட்கள் வழங்குவதும், தண்ணீர் போத்தல் கொடுப்பதும், சாராய போத்தல் கொடுப்பதும், இவைகளெல்லாம் இந்த நாட்டின் பலம் வாய்ந்த அந்த ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகின்ற முதலீடுகள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி இப்படியான செலவுகள் எதுவும் இன்றி மிக எளிமையான முறையிலே இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றது. இது தேசிய மக்கள் சக்தியின் வழக்கமான நடைமுறைதான். அதாவது போதையை உண்டாக்கக்கூடிய அல்லது தேவையில்லாமல் ஆதரவாளர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அல்லது அளவுக்கு மிச்சமான உணவுகளை வழங்குகின்ற இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் எதிர்காலத்தில் இந்த நாட்டை நாசமாக்குவதற்காக செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் தான். ஒரு சாரார், அதாவது தேசிய மக்கள் சக்தியினர், அவர் செலவழித்து தோழர் அன்புகுமார் திசாநாயக்க அவர்களை இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக ஆக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய வேட்பாளர்கள் அனைவருடைய ஆதரவாளர்களும் தங்களுடைய வேட்பாளர்களிடமிருந்து சம்பளம் பெற்றுக்கொண்டு கூலிப்படைகளாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது தேர்தலுக்காக நாம் செலவழித்துவிட்டு ஒரு சிறந்த மனிதரை ஜனாதிபதியாக்குவதா, ஆக்கி நம்முடைய ஏவல்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒருவராக அவரை வைத்திருப்பதா, அல்லது ஏதாவது நம்மால் முடிந்ததை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அவரை கேள்வி கேட்க முடியாத ஒரு தலைவராக மாற்றி நாம் இன்னும் 5 வருடங்களுக்கு அல்லது அதைவிட கூடிய காலத்துக்கு எங்களுடைய உரிமைகளை இழந்து வாழ்வதா என்ற கேள்விக்கு உண்மையில் மனச்சாட்சிப்படி சிந்தித்தால் நாம் சில செலவுகளை செய்து நமக்குரிய ஜனாதிபதியை நாமே தெரிவு செய்து நமது கேள்விக்கு பதில் கூறக்கூடியவராக அவரை உருவாக்கி எடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்திற்கே அதிகமானவர்கள் உடன்படுவார்கள். எனவே கூலிப்படைகளாக நாம் இருந்து
மிகச்சிறிய கூலிகளை பெற்று 5 வருடங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருப்பதும், அந்த 5 வருடங்களில் இந்த நாடு மேலும் நாசமடைவதும், இது நாம் நமக்கும் நமது வருங்கால சந்ததியினருக்கும் இறைவனுக்கும் இந்த நாட்டுக்கும் செய்கின்ற மாபெரும் துரோகமாகத்தான் இருக்க முடியும். எந்த ஒரு சமூகத்தினரும் தலை விதிகளை அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை இறைவன் மாற்ற மாட்டான் என்ற நம்பிக்கை கோட்பாட்டுடன் வாழ்பவர்கள் முஸ்லிம்கள். எனவே இந்த நாட்டை சிறந்த நாடாக வளர்த்தெடுப்பதும் கௌரவமானதொரு அரசாங்கத்தின் கீழ் வாழ்வதும் எங்களுடைய கையிலேயே தங்கியிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்தால் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளுக்கு அடிபணிந்து கிடக்க வேண்டி வரும். சஜித் பிரேமதாச போன்றவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் இந்தியாவின் ஏவல்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்க வேண்டி வரும். அப்போது நான் சூழ்நிலை கைதியாகிவிட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுகின்ற ஜனாதிபதியே ஆட்சியில் இருப்பாரே தவிர, என்னுடைய மக்களின் சக்தியால், பலத்தால், என்னுடைய மக்களின் அர்ப்பணிப்புகளால் நான் ஜனாதிபதியாகியவன். ஆகவே எந்த நாட்டுக்கும் நான் கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற துணியில் வாழ்கின்ற ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அழகானதொரு நாடு, வளமானதொரு வாழ்க்கை, இதற்காகத்தான் நாம் இந்த தேர்விலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், சிரமம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே யார் என்ன பொய்களை கூறினாலும், எப்படியான பசப்பு வார்த்தைகளை கூறினாலும் நாம் அவற்றை நம்பி ஏமாந்து விடாது. நம்முடைய நாடு, நம்முடைய ஜனாதிபதி என்ற செயற்பாட்டில் நாம் செயற்பட வேண்டும். சிந்திப்பதற்கு இன்னும் சில தினங்களே எஞ்சியிருக்கின்றன. அதாவது எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன், புதன்கிழமை நள்ளிரவுடன் பிரச்சார பணிகள் பூர்த்தி செய்யப்படும். அதன் பிறகு நாம் சிந்திப்பதற்கு 2 நாட்கள் வழங்கப்படும். அந்த காலத்தில் நாம் பிரச்சார பணிகளை செய்ய முடியாது. இப்போதே சரியான முடிவை எடுத்து சிறந்ததொரு ஜனாதிபதியை நமது தலைவராக, இந்த நாட்டின் தலைவராக நாம் தெரிவு செய்வதற்கு முன்வர வேண்டும். ஆகவே தேசிய மக்கள் சக்திக்கு நாம் வாக்களிக்க வேண்டும், திசை காட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.